என்ன சொல்லலாம்? நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, அதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஒரு நாடகம், பாஞ்சாலி சபதம். நான் திரௌபதி, துச்சாதனைய சேலையை உருவ, கிருஷ்ண சேலையை சரியா கொடுக்காம போக நான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மேடையில அன்றாயரோட நிக்கிறேன். உடனே அங்கிருந்த கௌரவிங்க என்னை பார்த்து ஓவரா சிரிக்க, நம்மள பார்த்து பல்ல காட்டினா மட்டும் ஏத்துக்கவே முடியாது. அப்போ வந்துச்சு என் உடம்புக்குள்ள ஒரு வெறி. மத்தவங்க நம்மள பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம், அவ்வளவுதான். சூற போத அங்க ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அடி, எவனை பார்த்தாலும் அடி. ஸ்கூல் பஞ்சாயத்து, காலேஜ் பஞ்சாயத்து, ஏரியா டாப் பஞ்சாயத்து. இந்த டாப்புக்காரனை அவன் அடிச்சான், அவன் இவன் அடிச்சான், நீ பெரியாளா நான் பெரியாளான்னு தூங்க கூட நேரம் இல்லாம அடித்தடி, பிரச்சனை, சண்டை அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் வாழ்க்கை பரபர ஜாலியா போய்கிருந்துச்சு. மதுரை பழக முக்கால்வாசி பேர் இப்படி திடீர்றது காரணமே ஏதாவது ஒரு லவ் மேட்டர் தான் இருக்கும். எங்க லைஃபை இப்படி மாத்தி போட்டது இந்த பயிலோட லவ் மேட்டர் தான். நாங்க காலேஜ் படிச்ச காலத்துல எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா வந்து டைவ் அடிக்கிறது ஒரு போர்க்களத்துக்கு போற மாதிரி. அப்படி ஒரு நாள் இவரு அவன் டைவா கிட்ட கடலை வரைக்கும் அவ ஏரியாவுக்கு போனப்ப அவளோட அண்ணங்காரன் அவன் நோட் பண்ணிட்டான். யாரா இவங்க? ஏய், இதான் வராங்க, சீக்கிரம் முடிச்சுக்கோ. மாப்பிள்ள கிளம்பலவா? பயந்து விட சொல்றியா? எதிர அவங்க அண்ணன் மாலை போட்டு வரான்ல அவன் தான். ஏய், யாரா நீங்க? அன்னைக்கு பார்த்தல செயின் கொடுத்துக்கறீங்க நீங்க? ஆமா. இங்க என்னடா புடிச்சிட்டு இருக்கீங்க? இவன் தங்கச்சி சைட் அடிக்கவே வந்தான். உன்ன மாதிரி எவனா திமிரா பேசினா விழுக்கிறதுக்கான வந்தான். இந்த ஏரியால அந்த டைத்துல பீக்கில் இருந்த ரவுடி பேர் தான் முருகன். நான் அதுக்கு முன்னாடி அவன் பார்த்துட்டு கூட கிடையாது. ஆமா, உங்க ஏரியாலாம் பொண்ணுங்களே இல்லையா? எங்க ஏரியாலாம் பொண்ணுங்க இருக்காங்க, உங்க ஏரியாலாம் ஆம்பளை இல்லைன்னு சொன்னாங்க. பெரிய ரவுடிய மத்தியில என் பேர் அடிபட ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். முருகன் குரூப் கிட்ட எஸ்ஐ வச்சு சமரசம் பேசி அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு அப்போதைக்கு பிரச்சனை ஒழிட்டி விட்டாச்சு. ஆனா முகத்துல மார்க் போட்டேன்ல, கண்ணாடி பார்க்கும்போது ஏங்க அவன் தானே வரும். எங்க மாதிரி ஆளுங்களா பாம்பு மாதிரி. நீதான் சேதுவா? முருக முகத்துல கோடு போட்டிருக்க, பெரிய இவனா நீ? ஆட்டம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சேது அது பண்ணா இது பண்ணான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு, மௌனே ஒரு சாவி என் கையில. பூஜ்யம் மோரக்கட்டை. சண்முக அண்ணாச்சியை பழிச்சுக்கிட்டு ஊர்ல பிழைக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. அதான். ஏய், சீக்கிரம் வா. மாப்பிள்ள அடிச்சாங்களா? ஆமா. முருகனியா? முருகனுங்க ஏன் சாவு உன் கையாலையா? சாவுடான நான் செஞ்ச முதல் சம்பவம், ஆனா சிறப்பான தரமான சம்பவம். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்த, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, இதை பொறுத்துதான் நமக்கு மரியாதை, வேல்யூ எல்லாம். ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி.